ஆமா. நான் பெரும்பாலும் அந்த நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சினிமாலயே நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடந்த காலம், போதை வாழ்க்கை அதெல்லாம் விடு. அத ஏன் சொல்லிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப நெருக்கமான இயக்குனர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம். ஆனா எனக்கு என்னன்னா, என்னோட கடந்த காலத்த பத்தி நான் சொல்லி, ஏதோ ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணி அப்படி இல்ல எனக்கு நோக்கம். என்ன மாரி கோடி பேர் இங்க இருக்கான். அதேதான். என்னோட ஒரே நோக்கம் அதுதான். நீங்க சொல்றதுல ஐ வாஸ் ஏபிள் டூ ஃபீல் இட். நீங்க இத ஆமா. சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு உணர்ந்தது அது ஒண்ணுதான். ஏன்னா இந்த இடத்துல இருந்துட்டு நீங்க இத பத்தி பேசணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சொல்றீங்கன்னா the only sole purpose அதேதான், of it. அதேதான். என்ன Yes. மாரி இருக்கிறவனுக்காக தான் நான் பேசுறேன். நம்ம என்னன்னா, போதைக்குள்ள போயிட்டம்போது என்னன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் லைஃப் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே கட் ஆயிடும். நம்ம ரொம்ப தனிச்சு விடப்பட்டுருவோம். நம்ம மாறணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு சூழலே அமையாம போயிரும். அது வெளிய வந்தவன் சொல்லும்போது, சரி நம்ம நண்பன் ஒருத்தன் சொல்றான்டான்ற மாரி கொஞ்சம் காது குடுத்து கேட்பாங்க. கேட்பாங்க. ஆமா. நான் பேசின நெறைய இடங்கள்ல இருந்து எனக்கு நெறைய தம்பிங்க அந்த மாரி ஃபோன் பண்ணி, இதுவரைக்கும் இந்த மாரி நான் பேசி அதிலருந்து கொஞ்சம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இன்சைட் கிடைச்சு, போதை போடாம இருக்கிற தம்பிங்கள நான் பார்க்குறேன். எனக்கு ஃபோன் பேசுறாங்க. எனக்கு ஒரு பாட்டு எழுதி ஒரு 100 பேர, ஒரு கோடி பேர எவ்வளோ மனச அமைதிப்படுத்த முடியுதோ, அதுக்கு இணையானது தான் இதுவும். ஆமா. ஆமா. நான் இப்படிலாம் போதை போட்டேன். ரொம்ப கேவலமா சேவிங் somebody's வாழ்ந்திருக்கேன். life. ஆமா, Yeah. ஆமா. இத விட அது பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னதமானதுல்ல. அந்த ஒண்ணுக்காக தான் நான் பேசுறதும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.